ரீசெண்டா எங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க லாஸ்ட் 5 இயர்ஸா பவர் கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த லாஸ்ட் 5 இயர்ஸா அவங்களுக்கு போட்ட எந்த கிளாஸஸுமே அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஃபிட் அண்ட் ப்ராப்பரான விஷன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டோட எங்ககிட்ட வந்திருந்தாங்க. ஸோ நாங்க அவங்களுக்கான டயக்னாஸ்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சோம். இந்த கஸ்டமரோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு கிளாஸஸ் போட்டாலுமே அவங்களோட விஷன் வந்துட்டு ப்ராப்பரா இல்ல. அதே மாதிரி அவங்களோட லென்ஸோட எட்ஜஸ்லாம் வந்துட்டு டிஸ்டார்ஷன்ஸ் அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிளர்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கிளாஸஸை வாங்கி நாங்க டயக்னாஸ் பண்ணோம். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே ஒரு நார்மல் ஜென்ரிக்கான ஒரு லென்சஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கான ஒரு விஷன் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணோம். ஸோ இந்த விஷன் டெஸ்ட்ல கண்டக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்றத நாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்களுக்கு மயோப்பியா இருக்கு, அது கூட அஸ்டிக்மேட்டிசமும் இருக்கு. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி அஸ்டிக்மேட்டிசம் இருக்க பீப்புள்ஸ்க்கு லெட்டர்ஸோட எட்ஜஸ்ல பாத்தீங்கன்னா ஷேடோஸ் அதிகமா இருக்கும். ஸோ இது மாதிரியான பவர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு நாங்க வந்துட்டு ஒரு தின்னான ஃப்ரேம் அண்டு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு லென்ஸ் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த லென்ஸ் சஜஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதிரியான லைஃப் ஸ்டைல் நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்கன்னு கேட்டிருந்தோம். அவரு ஒரு நாளைக்கு 8 to 10 hours வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒர்க்ல இருக்கேன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் பண்ற பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 8 hours மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 6 hours பாத்தீங்கன்னா அவங்க கண்டினியூஸ் ஜாப்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவங்களோட விஷனை பாத்தீங்கன்னா நியரஸ்ட் ஃபோக்கஸிங் ஏரியால தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட லென்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு மசில்ஸால பிடிச்சி இழுக்கப்படும். அது வந்து தூரத்துக்கும் கிட்டையும் ஏத்த மாதிரி ஃபோக்கஸ் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவரு கிட்டையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவரோட விஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபெட்டிகா இருக்கும் அண்ட் ஹெட்டேக் அடிக்கடி வரும். ஸோ நாங்க இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிஃபெட்டிக் லென்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஆன்டிஃபெட்டிக் லென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸில் ஒரு பவர் இருக்கும், நியர் ஃபோக்கஸிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் பவர் இருக்கும். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் பவர் இருக்கிறதுனால அவரு கிட்ட வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அவரு ரொம்ப ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இந்த நியரஸ்ட் ஃபோக்கஸிங் ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் நாங்கள் அவருக்கு இந்த லென்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். 5 days ஆனதுக்கப்புறம் இவருக்கு இந்த லென்ஸ் இந்த கிளாஸ் வந்துட்டு நாங்கள் டெலிவரி கொடுத்தோம். ஸோ இந்த டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு இந்த லென்ஸ் பத்தின கோட்டிங் அண்ட் இந்த லென்ஸ் பத்தின வாரண்டி இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் எப்படி ஒரு கிளாஸஸை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதையும் நாங்கள் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். நாங்கள் இவருக்கு ஒரு 1 week கழிச்சு திருப்பி ரிவ்யூக்கு கூப்பிட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ கூப்பிடும் போது அவர் வந்தபோது என்கிட்ட சொன்ன முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கிளாஸஸை விட 10x கிளாரிட்டி இந்த கிளாஸஸ்ல எனக்கு கிடைச்சது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணது ஒரு ஆன்டிஃபெட்டிக் லென்ஸ், அதுவும் இல்லாம இது வந்து எஸ்எல்ஆரோட ஐசன் பூஸ்ட் அப்படின்ற லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ்ல உங்களுக்கு எட்ஜ் வரைக்குமே விஷன் வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்கும். அதே மாதிரி ஆன்டிஃபெட்டிக் லென்ஸ்னால இவருக்கு ஃபெட்டிகே இருக்காது. ஸோ நீங்க ஒரு 8 to 12 hours கிளாஸஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஐசன் லென்சஸை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஐவர் ஃபார் தி இண்டிவிஜுவல் அப்படின்ற கான்செப்ட்ல நாங்க ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்களோட விஷனுக்கு பேஸ்டான ஃப்ரேம்ஸ் அண்ட் லென்சஸை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால அவங்களோட ஐவர் பார்த்தீங்கன்னா யூனிக்காவும் இருக்கும். எந்த ஒரு ஹர்டில்ஸ் இல்லாம அவங்க 2 to 3 years தாராளமா அந்த கிளாஸஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான கஸ்டமைஸ்டு லென்சஸ் அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான கிளாஸஸ் உங்களுக்கு சஜஷன் வேணும் அப்படின்னா நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் சர்க்கிள் ஐவர்ஸ்.